கண்ணா குத்து போட போறான். போய் எதிரா கண்ணா குத்து போறான். நெல்லூர் போய் அவங்களும் நாடு கேட்கறதுங்களா எப்படி சொல்றேன் நெல்லூருக்கு போய் நிறைய எப்படி எப்படி அப்படி என்றால் நம்மிடம் தூதி செய்ய வந்திருக்கின்றான். அவளை தூதி இருக்கிறதா கிருஷ்ணா? என்னிடம் தூதி செய்ய இல்லையா? நான் முடிக்கின்றேன். இந்த அவரையெல்லாம் கூடிய மன்னாதி மன்னன் நானையா இந்த அண்டத்தையும் பெண்ணத்தையும் ஆள் வச்சுட்டாங்க. சிங்கம் நானையா போய் கண்டா செங்கால் பிடித்த சிங்கமான நீ இருந்தால் இருக்கலாம். நான் பசுப்போடு பிடித்த உலகாது சேகர நீ இருந்தாலும் இருக்கலாம். அம்மா சொல்படிக்கு ஆட்சி நடத்தியவன் நானையா போய் கண்டா. அந்த அம்மானே கொல்லவன் நானையா அண்ணா எந்த உங்களை பேரவில்லை தருகவை நாட்டை. கிருஷ்ணா, மாபெரும் சபையில் ஓர் பெண்ணை வஸ்திர பந்தம் செய்தவன் நானையா போய் கண்டா. நான் பண்டிகை கரவாடி கொண்டு சொல்லுவேன். கிருஷ்ணா, நான் நந்தியா வட்டமாலை வரித்த நீ பண்ண
முன்னெல்லாம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு முன்ன தெரிஞ்சிச்சு கிருஷ்ணா சாப்பிட்டு பார்த்து ஒரு உருவத்தோடு வந்து நிற்கிறாரு கிருஷ்ணா நான் தனரே கைப்படைத்தவன் நாரையா ஓய் கண்ணா தனரேக பெற்றவன் நீ இருந்தாலும் இருக்கலாம் அண்ணா நான் அந்த தனலட்சுமியை என் மார்பில் குறிக்கொண்டு இருக்கிறான் என்னோட பேரமா நான் சொல்றதுக்கெல்லாம் சொல்லியிருக்கான் இல்ல கிருஷ்ணா அப்படி என்றால் என்னிடம் நீ தூது செய்யணும் என்று இருக்கின்றாய் அப்படியே சரி நீ வந்த காரியத்தோடு இருப்பாய் I
இது கொடுக்காது. ஆமா நான் இருக்குது. உன்னை கேட்டா நான் கொடுக்கணும். தவறு. என் உயிரை போயிட்டோம். நான் இருக்குது. அந்த பஞ்சவட்டி மக்களை பக்குவமாக வரவைத்து நாடு நகரம் பறித்துக் கொண்டு 12 வருடம் அரண்யவாதமும் ஓராண்டு அஜ்ஞாதவாதமும் கையெழுத்து வந்தால் நாட்டை தருவேன் என்று எதிர்த்து சொன்னே தெரிந்ததா? அடே காலன், பாண்டிக்கு எத்தனை வருடம் தலையெழுதி? 3 வருஷம். 3 வருடம். அடிமானத்துக்கு 12 வருஷம். 12 வருடம். 13 கையெழுத்து வந்தால் அது செல்லாது. நாட்டை தர முடியுமா? அது சொல்லுமா? செல்லாது. அது உங்களுக்கு தெரியாதா? லக்காடி யாரு? நாம யாரு? யாரு? செய்தோ தப்போ உண்டோ? யாரை தின்னீங்க? சரியா மாத்திட்டியா? దాంట్లో ఏమో పెట్టుకోండి பதிமூன்று வருடமாக காத்து வந்த நாட்டை
எனக்கு ஒண்ணும் பயமே இல்லை. மாமா தெரியுமா கிருஷ்ணா அச்சா மது பையா மத கட்டி யாருக்கு தர வேண்டும்? பெரியப்பா பிள்ளை நான் இருக்கிறேன். எனக்கு நான் தர வேண்டும். இல்லை அப்படி இல்லை என்றால் என் தாத்தாவாகிய பீஷ்மருக்கு தர வேண்டும். அப்படிக்கு இல்லாவிட்டால் என் குருவன் துரோணாச்சாரிக்கு தர வேண்டும். அந்த துருவன் அப்படி தரவில்லை. யாருக்கும் தராமல் இந்த இடையனுக்கு தந்து அவமானம் செய்துவிட்டான். அப்பேற்பட்டவர்களுக்கு இவன் நாட்டை கேட்பது நாங்கள் தருவதா? நாட்டை தர முடியாது. நாங்கள் சமைக்கு போயிடும். அதாவது என்னவென்றால் சொன்ன வார்த்தை பிரகாரம் அவன் நடக்க ஒண்ணு மாதிரி ரெண்டு மாதிரி ஊர் அப்படி போடுறாங்க. அவங்க 3 பேர் அப்படி போடணும். கண்ணாடியில பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆமா అసలు తగలదా అసలు ఏమో పెట్టుకున్నారా తగలదా மாமா நாட்டை கேட்பது எப்படி தெரியுமா? நாட்டு அந்த பக்கம் சொல்லு அது தெரியாது.
காட்டிலே திரிந்து கண்டமூலங்களை புசித்து ஒன்றுமே தெரியாத ஐவர்களுக்கு நாடு இதுதான் என்று பாட்டை காட்டினார் போல் காண்கின்றது. காவலா என்ன பொருளை மாமா இருக்காரு. அந்த மாதிரி முறைப்படி பண்ணணும். செய்து நாட்டை ஆண்டு தொலைச்சிருக்கேன். நாடு வேணும் வந்திருக்காங்க. நாடு என்றால் தோட்டத்தில் கீரையை கிளி கொடுப்பதுக்கா ஒரு 50 காப்பு கீரை ஒரு காப்பு கொடுத்துடலாம்டா. தான் இருக்குது. நாட்டை தர முடியாத மரியாதை சமைக்க அன்று சுபத்திரையை கூட்டு குடிக்கிறது என்று சொல்லி அந்த அர்ஜுனர் கூட்டு குடித்து விட்டேன். அத்தனையாக பேச்சு உப்புத்தாம்ப வாங்கிவிட்டு அந்த அர்ஜுனர் கூட்டி கொடுத்திருக்கேன். அத்தனையாக நீதான் பேச்சு தவறி விட்டது. ஏன் நீதான்
பாண்டவர் அந்த பஞ்சவட்டி மக்கள் ஒருவனாவது என் சித்தப்பனை பிறந்திருக்கா ஒருவனாவது அந்த தருமன் யாருக்கு பிறந்துவான் யமதர்மனுக்கு பிறந்துவான் ரெண்டாவது மூன்றாவது இருக்கான் பாரு அர்ஜுனன் எல்லோருக்கும் நேயத்துவம் தைக்கின்ற தேவேந்திரனுக்கு பிறந்தவன் அந்த மூன்றாவது நாலாவது அஸ்வரீவரி என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனுக்கு பிறந்தவர்கள் அத்தனையாக ஒருவராவது என் சித்தத்துக்கு பிறந்தவர் ஏலாம் அப்பேற்பட்டவர்களுக்கும் நாட்டை தருவதா என்ன செய்யணும் அவர்களுடைய தந்தை கிட்ட போய் அந்த பிள்ளைகள் தாயற்ற பிள்ளை போல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடிய நியாயத்தை ராஜ்யத்தை அவர்களே கேட்கணும். இங்க என்ன கேட்கலாம் யாரு சொத்தை யாரு கேட்கிறோம் அந்த பாண்டவர்
வைத்து நாடு நகரம் முடித்துக் கொண்டு காட்டை ஆண்டு கொண்டு தொடங்கிவிட்டேன் ஐயா. காட்டை ஆண்டு தொடங்கினார் மறுபடியும் ஞாபகம் இருக்க காட்டை ஆண்டவர் காட்டை ஆள வேண்டும். நாட்டை ஆண்டவன் ஆள வேண்டும். இந்த அவனை முழுவதும் நானே 56 தேசத்தை நானே நாட்டை தலைமையோடு சபை விட்டு போய்விட்டேன். ஆமா இதா வரவாரு வரவருக்கு பேச்சு இந்த பத்தியா மாத்திட்டே புடிக்கவே தவறா புளியா புடிக்குமா அவரு சொல்றாரு ஆகே தமிழ்ல மாமாவே மாமா அந்த இடுல பக்கத்துல தெரியுமா ஈய போடுறானே கேட்கேங்க எந்தி கேட்கேங்க கிருஷ்ணா வரவாரு வரவருக்கு பேச்சு இந்த 5 பேர்களுக்கு இவன் என்ன கேட்டாலும் முக்கியத்துக்கிட்டே கேட்டிருக்கான். ஆமா அதுவும் இல்லாமல் இவன் என்ன கேட்டிருக்கான் தெரியுமா? பாதி நாடு கேட்டிருக்கான். மொத்தத்தில் நாடு இருக்கான் 56 இருக்கும். பாதி நாடு எவ்வளவு? 28 எத்தனை பேர் இருக்கான்? 5 பேர் இருக்கு. நாங்க எத்தனை பேரா? ஒரே ஒரு 100 ஒருத்தருக்கு ஒரு நாடு கொடுத்தாலும் எத்தனை பேர் மிச்சம் ஆயிடும்? ஒருத்தருக்கு ஒரு நாடு கொடு 72 5 பேருக்கு 28 நாடு 100 பேருக்கு 28 நாடு 22 பேர் பிச்சை எடுக்கணும். கம்யூனிட்டி பஞ்சாயத்து கூப்பிட்டா இப்படிதான் இருக்கும். இதான் பஞ்சாயத்து நாட்டை தர முடியாத பொட்ட பொருளே
నిద్రపోయిందావా ఇప్పుడే చూసుకో కృష్ణ వాడినాడు మానవర్గ நாட்டை தலைமை நியாயமும் இல்லை நாட்டை தந்தால் அரசாட்சி செய்ய தகாது அதற்காக நாட்டை தர முடியாது ஒரு நாட்டை ஆய்வு கொடுத்து நாட்டை நீ போயிட்டு
பார்த்து வரவில்லை. நீ கொடுக்காவிட்டாலும் ஆமா கிருஷ்ணா பாகம் பெற்ற பலம் உண்டாச்சுன்னா அவருக்கு வீரம் சூரம் இருந்தால் என் மேல் போர் செய்தா யாரு உயர்த்தம் பேசுறா கிருஷ்ணா உயர் என்று உரைத்த வார்த்தை உரைத்த மட்டும் பேசாரியும் கிருஷ்ணா உயர் நான் அல்ல நீயோ அந்த பஞ்சவட்டி மக்கள் தான் உயிருக்கு சமம் நாடு தலைமையோடு சபைக்கு போயிடு மாணவருக்கு வீரத்தை சூரத்தை சொல்லி என்னை மிரட்ட பார்க்கின்றாய் அவர்களுக்கு வீரம் சூரம் இருந்தால் என் மேல் செய்து போர் செய்து
இங்கே வந்தார். வீரன் சொல்ல கேட்டார். சரியாக பார்க்கிறார். மருமகளே, அந்த இடம் சொல்ல கேட்டால் ஏதோ கும்பகோணம் போல் தோன்றுகிறது. அப்படியே மாமா நீ சொல் படிக்க எந்த பேச்சு போட மாட்டேன். நான் இருக்கின்றேன். அப்படியே மாமா கிருஷ்ணா நாட்டே தர முடியாது. இந்த அவனியில் ஈருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நீ சபைக்கு போய் சபாஷ் கபூர், சபாஷ். அப்படியே நீ நாளை வந்தால் உன் கதை முடிச்சிருப்போம்.